Yogil Ministries presents ஜீவனை பேசு. Speak Life. Hallelujah, praise the Lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். என்ன விசுவாச குடும்பத்தினரே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பவுல் அடிகளாருடைய ஜெபங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆவியிலே ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, ஐக்கியத்தில் இருக்கும்படியாக அவர் நமக்கு ஜெபித்து கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள், எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படி, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தி ஜெபிப்பது எப்படி என்று ஒவ்வொரு வாரமும் நம்ம கற்றுக்கொண்டிருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா இது 6வது வாரத்தில், அதுவும் விசேஷமாக போன 19ஆம் தேதி நம்ம ஆஷ் வெட்னஸ்டேவை நம்ம சந்திச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது சாம்பல் புதன் அப்படின்ட்டு இந்த காலங்களில் 40 நாட்கள் நம்ம உபவாசங்களை கடைப்பிடிக்கிற நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நம்ம எப்போவுமே விசேஷப்படுத்தி கொள்வோம். பொதுவாகவே சிலர் பூ வைக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சிலர் எப்போவும் ரெகுலராக சந்தோஷமாக செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு அதை செய்யாமல் விட்டுருவாங்க. அப்படின்ற அவங்களுக்குள்ளேயே சில காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இது நம்ம ரிப்பென்டன்ஸ்க்காக, அதாவது மனம் திருந்துதலுக்காகவும், நம்மையே நம்ம சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு அந்த மோன் பண்ணி நம்மளுடைய பழைய பாவ செய்கைகளை விட்டுட்டு நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளே நாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை ஆதி காலத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அடுத்து உபவாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை முன்குறிச்சாங்க. இதற்காக வேண்டிய தவிர இந்த ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னு எந்த இடத்துலையும் வேதத்தில் குறிப்பிடப்படலை. இது ஒரு பாரம்பரியமாக, ஒரு சடங்காச்சாரமாக, மதத்தின் அடிப்படையில் நாள் பட, வருஷங்கள் பட, செஞ்சுரிஸ் போக போக இது அப்படியே மாறிச்சு. ஸோ இதை நம்ம திரும்பவும் ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பாரம்பரியமாக அனுசரிக்காமல் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். லென்ட் சீசன், லென்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது லென்ட் சீசன் இது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினிங். அதாவது நம்ம இஷ்டத்துக்கு படுத்துக்கிட்டே ஏனாதாரம் ஜெபம் பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி காலங்கள் ஒரு நாள் பட நம்ம எப்படின்னா ஒரு சூடாக தண்ணி இருக்கிறது அப்படியே ஆறி அப்படியே குளிர்ந்த தண்ணியை சில்லுன்னு ஆயிட்டு அந்த மாதிரியா இல்லாமல் எப்பொழுதும் ஆவியிலே அனலாக இருக்க திரும்ப ஒரு கம்பேக், ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, எப்போவுமே ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு விஷயத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம அதை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த நாட்களை நம்ம முன்குறிச்சிருக்கிறோம். ஸோ இந்த நாளில் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம் பாகம் 6ல் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து 23 வரைக்கும் இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ இந்த வசனங்களை வைத்து இந்த தபசு காலங்களில் நம்ம இருதயங்களை எப்படி இன்னும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பி நம்ம அவரோட கிட்ட நெருங்கி சேர போகிறோம் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் நான் 15ல் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. ஸோ இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து அப்படின்ற ஒரு காரியத்தை பவுல் அடிகளார் இங்கே எழுதியிருக்கிறார். யாருக்காகனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை, அதாவது விசுவாசிகளை பார்த்து இவர் சொல்லி எழுதுறாரு. பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து அவர் கேள்விப்பட்டு, நம்ம அந்த அன்பையும் விசுவாசத்திலையும் கட்டப்பட்டவர்கள், நாட்டப்பட்டவர்கள், வேரூன்றி இருக்கிறவர்கள், எதில்? கிறிஸ்துவருடைய அன்பிலையும் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த பற்று, அந்த விசுவாசத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுக்கு பவுல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இது ரொம்ப முக்கியமான ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் ரொம்ப பார்ட்டாக பிரித்து இந்த ஜெபத்தோடைய ஆழம் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொண்டால் நம்ம இன்னும் மேலான காரியங்கள், பரம ரகசியங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு அழைப்பாக இது இருக்கும், இன்விடேஷனாக இருக்கும். ஸோ எப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தில், எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் நமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறாராம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், மகிமையின் தேவன், பிதாவானவர், அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறேன் அப்படின்றது. இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம பண்ண வேண்டும். ஆண்டவரே, அவனுக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு நம்ம ஆண்டவருக்கு போதிக்கிறத நிறுத்திட்டு நம்ம இவ்வளோ ஒரு அழகான ஜெபத்தை ஜெபிக்கலாம். எப்படின்னா, அப்பா, அவர் உம்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஞானமும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. அவங்களுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தில் எப்பவுமே ஞானம் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா, சாலமோன் கூட எப்படின்னா ஞானத்துக்காக கேட்டிருப்பார். அதாவது உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டப்போ அவர் நீர் கொடுத்த உம்முடைய ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார். இப்போ அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் பிதா கொடுத்தார், அது வேற விஷயம். ஞானம் என்பது எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்குது, கனமுள்ளதாக இருக்கிறது. இந்த ஞானன்றதுனால தான் வீடும் கட்டப்படுகிறது. இந்த ஞானம் இருக்கும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த ஞானம் இருக்கும்போது தான் நல்ல ஒரு கிளாரிட்டி, தெளிவு கிடைக்கிறது. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, இது ஒரு ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை அருளுகிற ஆவி என்று ஒரு ஆவி இருக்கிறது. ஏசியா 11ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிச்சிருப்போம், சரிங்களா? ஸோ இந்த ஆவி, இந்த ஞானத்தை அளிக்கிற ஆவி, தெளிவை அளிக்கிற ஆவி. ஒரு விஷயத்த கிளாரிட்டி இல்லாமல் கன்ஃபியூஷனாகவே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதில் தெளிவே இருக்காது. தெளிவு இல்லை என்றால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. எப்போவுமே 2 மைண்டு 3 மைண்டு, இதுவா அதுவா, இப்போவா அப்போவா, எப்போ அப்படின்னு குழம்பிக்கினே இருப்போம். ஸோ இந்த தெளிவை கொடுக்குற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே கிரியை செய்யும் போது நல்ல டிவைன் கிளாரிட்டி கிடைக்கும். எதை எப்பொழுது எங்கே செய்ய வேண்டும், எதற்காக செய்யக்கூடாது, செய்து முடித்த பின் அதை நாம் அடுத்து எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற தெளிவு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். இந்த தெளிவு இல்லாததுனால தான் எந்த காலேஜ் படிக்கணும், எந்த குரூப் எடுக்கணும், எந்த குரூப் எடுத்து எப்படி படித்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்து எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து யாரை மேரேஜ் பண்ணணும், அது எப்படி சூஸ் பண்ணணும், எதை எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதனால ஒருத்தவங்க அவர் கொண்டு வராங்கன்னா, ஒரு அலையன்ஸ் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி அதுக்கு நான் கீழ்ப்படிதலோட சரி சொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஓகே, இந்த இடத்துல இடம் வாங்கலாமா, இந்த இடத்துல வீடை கட்டலாமா, இந்த இடத்துல போய் வேலை செய்யலாமா, இந்த காரியத்துக்கு நம்ம ஒத்துக்கொள்ளலாமா அப்படின்னு நம்ம பல பேர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். இல்லை நிறைய வேதங்களை வாசிச்சிருப்போம், இல்லை இவங்க பதில் கொடுப்பாங்களா அவங்க பதில் கொடுப்பாங்களான்னு காத்துட்ருப்போமே தவிர நமக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். ஸோ இதற்கு தேவையானது என்ன தெரியுமா? விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய அன்பில் ஊன்ற ஆழ கட்டப்பட்டவர்களுக்கு தேவையானது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அவர் நமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே, தாம் யாரு? பிதாவானவர். யாரை? நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிறார். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஸோ முதல்ல அழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அழைப்பின் முழுமையை நம்ம விசுவாசித்து அதில் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அழைப்புக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதா நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் நாம் அறிந்து கொண்டு, ஸோ இந்த விஷயம் என்னன்னா, முதல்ல அழைப்பு இருக்குன்னே தெரியாது, எல்லாருக்கும் அழைப்பு இருக்குன்னே தெரியாது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு நிச்சயமாக இருக்குது. அந்த அழைப்புக்கு பின்னாடி தேவனுடைய சித்தம் இருக்குது, தீர்மானம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னங்க தெரியாது, அழைப்பு என்னங்க தெரியாது. ஏன் குழப்பம்? இன்னும் அவரை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளாததுனால தான் அந்த குழப்பம். ஸோ நம்ம அவரை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது நம்ம மேலே என்ன அழைப்பு இருக்குது என்பது நமக்கு தெரிய வரும். நம் ஆண்டர் பேசின அந்த தீர்மானம் என்னதென்று தெரிய வரும். நமக்குள்ள காட் கொடுத்த டிவைன் கிஃப்டிங்னு ஒரு விஷயம் இருக்கும். டிவைன் கிஃப்டிங்னா நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள்.
சிலருக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சரி மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஸ்கில் செட் இருக்கும். சிலருக்கு வந்துட்டு அதை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம், சிலருக்கு நல்லா சமைக்கிறது இருக்கலாம், சிலருக்கு ஒவ்வொரு விதமான ஸ்கில் செட் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா கோடிங் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் இல்லாமல் மட்டும் இருக்காது பாருங்கள். அதுதான் விஷயம், அதுதான் முக்கியமான விஷயமே. தாளந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனுக்கு இன்னும் அநேகத்தின் மேலே அவர் அதை அதிகாரியாக வைக்கிறார். அதனால் எனக்கிட்ட டேலண்ட் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாதுங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். ஒருவேளை ஒரு என்ஜினியருக்கு டாக்டர் வேலை தெரியாமல் இருக்கலாங்க, டாக்டர் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு டாக்டருக்கு டாக்டர் வேலை நல்லா தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பண்ணுற வேலை நல்லா தெரியும், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வேலையை நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கோ, என்னென்ன அழைப்பு இருக்கோ, அதில் அவர்கள் நிலைத்திருந்து நம்பிக்கையின் தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைன்றது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வந்துட்டு ஜீவன் இல்லாத வாழ்க்கை. நம்ம ஜீவனை பேசு அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம், மெசேஜ் சொல்கிறோம், இவ்வளோ தூரம் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவுமே பாருங்கள், உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்ட்டு அவர் நமக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்பிக்கை இல்லாததுனால நம்மளால் முழுமையான ஒரு விஷயத்தை ஜீவனை தெரிந்து கொள்ள முடியல. ஸோ நான் ஒரே விஷயம், நம்ம அடையாள பிரச்சனை. நமக்கு யாருன்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா, நான் அப்பாவுடைய செல்ல குமாரன், நான் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவராலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவள், இப்படின்ற அசைக்க முடியாத அந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத் நம்ம தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எதுலேயுமே நம்ம பின்மாற்றம் அடைவதில்லை. நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதுதான் என்னோட அழைப்பு, இதுதான் என் மேலே ஆண்டர் வச்சிருக்கிற கிஃப்டிங், இதில் தான் ஆண்டர் என்ன ஆசீர்வதிக்க போகிறார். நான் இதுவும் பண்ணுவேன், அதுவும் பண்ணுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் இல்லை. ஸோ எதை நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறாரோ அதை அழகாக நேர்த்தியாக செய்வதற்கு தேவையான தாளந்துகளை கொடுக்கும்படி இங்கே ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஜெபத்தை தான் நாம் மற்றவர்களுக்கும் கூட, ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைகள், கணவர்மார்கள், மனைவிமார்கள், அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை பர்பஸ் தெரியாமல், நம்மளுடைய நண்பர்கள் கூட, அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நம்ம பர்பஸ், ஊழியக்காரங்கள் கூட எப்படி எந்த ஊழியத்தில் நம்ம எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறோம். 5-fold மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா? இந்த மினிஸ்ட்ரியில் ஆண்டர் என் மேலே என்ன அழைப்பு வச்சுருக்காரு, இவாஞ்சலிசமா, அப்போஸ்லிக் ஊழியமா, இல்லைனா பாஸ்டரிங்கா, எப்படி எந்தெந்த ஊழியம்னு தெரியலையே, டீச்சிங்கா எதுன்னு தெரியலையே, அப்படின்ற ஒரு குழப்பங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்ம அழைத்திருக்கிறார் முதல்ல, சரிங்களா? அதனால அந்த நம்பிக்கையினால நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகள் இருக்குது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்ம என்னமா பெருக வேண்டும் என்றும். 3வது பாயிண்ட் பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இது என்னங்க ரொம்ப மேக்ஸ் மாதிரி ரொம்ப குழப்பற ஃபார்முலா மாதிரி படிக்கிறீங்க, புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இப்போது பரிசுத்தவான்கள் நம்ம வேறு யாரோ ஆச்சே, நமக்கு எப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற சுதந்திரத்தில் நமக்கு பங்கு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா, சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இப்போது பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம், பெரிய டாக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய என்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எப்படியோ ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு லீடர்ஸாக இருக்கலாம். அவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னா, பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு என்ன இருக்குமா, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. என்ன இருக்குது? இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்பா வீட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குன்னா சுதந்திரம் இருக்கும். நம்ம அப்பாவுடைய பிள்ளைகள் என்போமானால் சுதந்திரருமாமே. அப்போது அந்த சுதந்திரம்னா என்னன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்து அவர் மூத்த சகோதரனாக இருந்து பிதாவினிடத்தில் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிற அந்த சுதந்திரம். அப்பா பிதா மகனுக்கு, மூத்த மகனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, உங்கள் வீட்டில் கூட பாருங்களேன், 4 பிள்ளைங்க இருந்தால்
முதல் பிள்ளைக்கு என்ன சுதந்திரமோ கடைசி பிள்ளைக்கும் அதே சுதந்திரம் தான் இல்லைங்களா? சேஷ்ட புத்திரனுக்கு அந்த காலத்தில் 2 பாகமாக கொடுத்தாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சுதந்திரம் என்னதோ அது எல்லாருக்கும் உண்டு. அது என்னதென்பது நாம் என்னம்மா பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த சுதந்திரத்தில் இப்போ மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது. பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குன்னே தெரியாது. அந்த சுதந்திரத்தில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த சுதந்திரத்தில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் புரியலன்னா கூட நல்ல அந்நிய பாஷையில் பேசி இந்த வசனங்களுக்கு சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக பவுல் அப்போஸ்தலரே ஜெபித்து இருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஊழியத்தை பற்றி பேசுவோம், சரிங்களா? ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரொம்ப பெரிதாய் நம்ம மத்தியில் இருந்து வாழ்ந்து சென்றது டிஜேஸ் அங்கிள். இப்போ அவருடைய பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் அவர் இருக்கிறார், கிளவுட் ஆஃப் விட்னஸில் இருக்கிறார். அவருக்கு தேவன் பேசின அழைத்த சொல்லப்பட்ட அநேக தாளந்துகள் உண்டு. பரலோக ராஜ்யத்திலேருந்து அவர் உபவாசித்து பெற்றுக்கொண்டு அவர் நிறைய அவர் டேலண்ட்ஸ் மட்டும் இல்லை, கிஃப்டிங் அவருக்காக ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போது அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நம்மளோட இல்லை, ஆனால் கிளவுட் ஆஃப் விட்னஸில் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஊழியம், அவர்கள் எவ்வளோ நேம் காலிங் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஹீலிங் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்தின் மேலே நாம் அவர்களை ஆனர் பண்ணி அங்கேருந்தே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு ஒரு குடிசை வீடு இருந்ததுங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார், அந்த குடிசை வீடில் அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரு அட்டாச்ட் ஹவுஸில் அதை எடுத்துகிட்டு இப்போ கான்க்ரீட் வீடு கட்டியிருக்கிறார். இப்போ அது ஒரு ரொம்ப நல்ல வீடாக இருக்குது. மகள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த வீட்டுக்கு மேலே இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன். எதுக்கு? எங்கள் அப்பா ஆல்ரெடி இருந்த குடிசை வீடை எடுத்துகிட்டு கான்க்ரீட் வீடை கட்டிட்ட பிறகு இப்போது நான் அதை மேலே கட்டுறேன். நான் திரும்பவும் நான் குடிசை வீட்டில் தான் நான் என் வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. சொல்கிறோமா என்ன? இல்லைல்ல, எனக்கு குடிசை வீடே போதும் அப்படின்னு சொல்கிறதில்ல. அதுக்கு மேலே பெருசாக கட்டுவேன், அதற்கு மேலே இன்னொரு இடம் வாங்குவேன் அப்படின்னு தான் எக்ஸ்பேன்ஷனை தான் பார்ப்போம். பரலோகத்தாக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதே தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அந்த சுதந்திரத்தில் அந்த விகிதத்தில் என்ன இருக்கா, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் தான் சுதந்திரம். எப்படி இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா, அவர்களை நம்ம ஆனர் பண்ணும்போது, அவங்கள நம்ம கனப்படுத்தும் பொழுது, நம்ம இந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற எவ்வளோ பரிசுத்தவான்கள் அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம அவங்கள கனப்படுத்தி நம்ம அந்த பிளெஸ்ஸிங்கை, அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, தாம்னா யார்? பிதாவானவர் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பியிருக்கிறார் இல்லைங்களா? ஆமாம், எழுப்பி என்ன பண்ணாராம், கிறிஸ்துவுக்குள்ள பலத்த சத்துவத்தின் வல்லமைகளை நடப்பித்திருக்கிறார் பிதாவானவர். எப்படி? பூட்டின அறைக்குள்ளே வந்தார், போன வாரம் வாசிச்சோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், இப்படி பண்ணார். அப்புறம் பரமேறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார். ஸோ பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே இப்போ விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பிட்டு சும்மா இல்லாமல் பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே நம்மளிடத்துலையும் என்ன பண்ணுறாராம், விசுவாசிக்கிற நம்மிடத்தில் அதே வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நம்மகிட்டையும் அதை நடப்பிக்க போகிறாரு, நம்மகிட்டையும் அதை செயல்படுத்த போகிறாரு. எப்படி? இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பி அந்த கிருபையை, அந்த வல்லமையை, அந்த மகா மேன்மையான விஷயங்களை நம்மிடத்திலும் நம் மூலியமாகவும் நடப்பிக்க போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் சும்மா அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டு இருப்போம். ஆனால் எவ்வளோ டீப்பர் டெப்த்தில் போது பாருங்கள். நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் நமக்கு இதை அறிந்து கொள்ளணுமா?
பரிசுத்தவான்கள் மத்தியில் ஒரு மகிமையின் சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். இப்படி நாம் திறந்து இதை அறிந்து கொள்ளும் பொழுது தான் பாருங்கள், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இது குழம்பி படிக்கிற மாதிரி நினைக்காதீங்க. பிரித்து படுத்தா தெரியும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை தலையாய் தந்திருக்கிறாராம். அவருடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறாராம். அதே அதிகாரத்தை, அதே சத்துவத்தை, அதே வல்லமைகளை நமக்கும் கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாய் வைத்திருக்கிறாராம் பிதா இயேசு கிறிஸ்துவ. பாடி ஆஃப் கிரைஸ்டில் இயேசு கிறிஸ்து தலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் நம்ம அறிகிற அறிவினாலே நம்ம ஜெபித்து நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளோ மகிமையான காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இப்படிப்பட்ட உபவாச நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படின்னா நம்ம இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பி மனம் திரும்புதல்னா தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பக்கமாய் பிதாவின் பக்கமாய் நம் அழைப்பின் பக்கமாய் நம் மனதை திருப்பி கொள்ளும் பொழுது ஆமேன். அடுத்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிலுவையில் நம்ம தியானிக்கிற நாட்களில் இருக்கிறோம். அதற்காக இதை நான் விசேஷப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஸோ கல்வாரி சிலுவையில் நம்ம பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிலுவையினாலே எப்போவுமே தியாகங்க, முள்ளுங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நாமளும் அதை விசுவாசிச்சிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்றால் இந்த ரகசியத்தை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளும் பொழுது கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன முழுமையாக செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆஷ் வெட்னஸ்டே ஆரம்பித்து இந்த லென்டன் சீசனில் நம்ம இந்த தபசு காலங்களில் இருக்கும்பொழுது நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாசிக்கலாம். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. இந்த கையெழுத்துன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் தான் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. நமக்கு விரோதமாக இதை செய்தா நீ உனக்கு இப்படி ஆகும் அப்படியாக இருந்ததை அவர் என்ன பண்ணாராம், அதை எடுத்துட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து. நம்ம நினச்சிருப்போம், மனுஷன் நினச்சிருப்பான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தான் சிலுவையில் வச்சு ஆணி அடித்தாங்க. அப்படிதானே? உண்மைதான், ஃபிசிக்கலாக அது நடந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே சிலுவையில் அந்த நடுவாக இருந்த அந்த கையெழுத்தை எடுத்து அது சிலுவையில் அவர் ஆணி அடித்தாராம். எவ்வளோ ஒரு பெரிய விடுதலை பாருங்க. அடுத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. எப்படிப்பட்ட நமக்கு விரோதமாக இருந்த துரைத்தனங்களாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் உரிந்து கொண்டார். சிலுவையில் அவரோட ட்ரெஸ்ஸை தான் உரிந்து கொண்டாங்கன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார்னா சிலுவையில் நமக்கு விரோதமாக இருந்த அதிகாரங்கள், நமக்கு விரோதமாக இருந்த துரைத்தனங்களை அவர் உரிந்து கொண்டாராம். அதுக்கப்புறம் வெளியரங்க கோலமாக்கி ஊரோட மூலையில் ஓரமாக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை வெளியரங்க கோலமாய் தொங்க விட்டு எல்லாருக்கும் முன்னாடி இது பாருங்கன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுதலை பண்ணி இதிலிருந்து நம்மளை வெளியரங்க கோலமாக்கி என்ன பண்ணாராம், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். எப்பவுமே நம்ம சிலுவைனா இந்த சின்னம்னா சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். எப்பொழுது ஒரு வெண்கல சர்ப்பமாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டானதோ, மரணத்து நின்று விடுதலையாக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்ற வேத வார்த்தையை நிறைவேறும்படியாய் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக நாம் இன்னைக்கு இதை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஆகையால் நம்ம எதற்காக நமக்கு இந்த தியான நாட்களில் நம்ம இன்னும் சிலுவையை தியானிக்க வேண்டுமோ, அதை நம்ம முன்குறிக்க வேண்டுமோ என்பதை நம்ம உணர்ந்து அதை அறிந்து கொண்டு சிலுவை ஒரு வெற்றி சின்னம் என்று நாம் அதை அனுபவிக்கணும். பாருங்கள்,
ஏன்னா சிலுவையில் இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாவற்றையும் முறிந்து கொண்டிருக்கிறார். எது கையெழுத்துதாக இருந்ததோ அதையே குலைத்து போட்டார். எது தோல்வியாக இருந்ததோ அதை வெற்றியாய் மாற்றினார். எது ட்ரெஸ் இல்லாமல் தொங்க விடப்பட்டிருந்து நினச்சாங்களோ அதை என்ன பண்ணுறாராம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டாராம். இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம வெற்றியை பெற்றுக்கொண்டு நாட்களில் நம்ம தியானித்து பவுல் அப்போஸ்தலன் நமக்காக ஜெபித்த ஜெபங்களில் நம்ம ஞானத்தையும் அறிவையும் அறிந்து நம்ம முழுமையான அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டு பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நம்ம பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்வோமாக என்று நாங்கள் ஜெபிக்கலாம். வாங்க ஜெபிக்க போகிறோம். ரொம்ப ஒரு டீப்பான ஒரு கான்டெக்ஸ்ட் இதை நீங்கள் உணர்ந்து அறிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டாடி. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ராஜா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அப்பியாசப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி, 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 நன்றி தகப்பன். உம்முடைய நிறைவை நாங்கள் உணரணும் ஆண்டவரே, உம்முடைய நிறைவை நாங்கள் உணரணும், உம்முடைய நிறைவை நாங்கள் உணரணும். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிற காரியங்களை நாங்கள் உணரணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டாடி. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாங்கள் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அந்த ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்களை அழைத்த அழைப்பினால எங்களுக்கு வந்திருக்கிற அந்த அழைப்பினால கிடைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இன்னதென்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்ததுனால பரிசுத்தவான்களிடத்தில் எங்களுக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமங்களையும் நீங்க சிலுவையில் வெளியிறங்க கோலமாக்கி இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். எங்களுக்காக எதிரடியாக இருக்கிற கையெழுத்தை நீர் குலைத்து போட்டிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வாழும்படியாய் அப்பா சரீரத்தின் அவயங்களாய் கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ள நீர் பலத்த செய்கைகளை நடப்பிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். மகா மேன்மையான அந்த நம்பிக்கை, அந்த வல்லமை, அந்த சத்துவங்கள் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே ராஜாவின் பிள்ளைகளாய், ராஜகுமார்த்திகளாய், அப்பாவின் செல்ல பிள்ளைகள் என்று நாங்கள் இங்க பூமியை அரசாளும் ராஜாக்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கிற கிருபைகள் ஒவ்வொருத்தருக்கும் பலுகி பெருகட்டும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அப்பா ஞானத்தை அறிவை கொடுப்பீராக, உம்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்வார்களாக. எல்லா மூட நம்பிக்கைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இருதயத்தில் நல்ல விசாலங்கள் உண்டாகட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி, கொடுத்ததற்காக நன்றி. எந்த தேவைகளோடு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த துக்கங்களோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பனை எல்லாருக்கும் தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. அப்பா எங்கள் இருதயத்தை உங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ளுகிறோம் ராஜா. எங்கள் மேலாட்டமாக பூ வைக்கிறதுலையும் இல்லை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுலையும் இல்லை தேவையில்லாத அப்படிப்பட்ட யோசனைகளில் மேலாட்டமாக இல்லாதபடி இன்னும் ஆழங்களுக்குள்ளே சென்று சத்தியத்தை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொண்டு இன்னும் ஊன்றா கட்டப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே அப்பா வேதத்தில் உட்கார்ந்து தியானித்து வேத அறிவில் ஞானத்தில் பலப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சரியான ஜெபங்களை சரியான முறையில் ஜெபிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா எல்லா நிருற்சாகங்கள் நீங்க இயேசுவின் நாமத்தினால், எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் நீங்க இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே நன்றி ராஜா, நன்றி. இவர்கள் சிந்தையில் நான் ஒரு விடுதலை பேசுகிறேன். ஒற்றுமை உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும், குடும்பமாய் உட்கார்ந்து அப்பா ஃபேமிலி ப்ரேயரில் ஜெபிக்கும்படியான கிருபைகள் உண்டாகட்டும். விட்டு கொடுக்கறதுல, நேசிக்கிறதுல, கனப்படுத்துறதுல எல்லாவற்றும் இவர்கள் கை தேர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. இவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. இவர்கள் தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நீங்கள் இன்னும் ஆழங்களுக்குள்ள சென்று இப்படிப்பட்ட வேத முத்துக்களை நீங்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் பலப்படும்படியாய் ஊன்ற கட்டப்படும்படியாய் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று உங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கும்படியாய் உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Belacheri, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.